Hi friends, இன்னைக்கு நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறது அப்படின்றத பாப்போம். கொதிக்கிற தண்ணியில காலிஃப்ளவரை 5 நிமிஷம் நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். அரிசி மாவு 4 டேபிள்ஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், தயிர் 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன். இது கூட நம்ம காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது அரை மணி நேரம் ஊறட்டும். டொமேட்டோ பியூரி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். தக்காளி 1, மிளகாய் தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சுப்போம். கடாய் காஞ்ச உடனே 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டு டேபிள்ஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா வதக்கிப்போம். நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ டொமேட்டோ பியூரியை இதில் ஆட் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். உப்பு தேவையான அளவு, இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். குடமிளகாய் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ காலிஃப்ளவர் கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவியை ஆட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.